கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அக்காலத்தில் அழவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். ஆமென். நிவிர்த்தியாக்கப்படாத பாவங்கள் நம்மிடம் காணப்படுகிறது. நம் தேவன் நம்மேல் மனதுருக்கும்படி நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்தல் அவசியம். அதாவது நாம் அழுது புலம்பி உபவாசம் எடுத்து அவரை நோக்கி ஜெபிக்க மறந்து நாம் அவரை மறந்து மகிழ்ந்து விருந்துண்டு களிப்போடு காணப்படும் போது அவற்றையே நம் தேவன் மன்னியாமற் போகிறார். உதாரணமாக கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமும் சாங்கோபங்கமே என்பது சோம்பல். இவைகள் சோதோமின் அக்கிரமமாக காணப்பட்டது என்று எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசனம் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இதனாலேயே அப்பட்டணத்தில் மேலே தேவ நியாயத்தீர்ப்பு வந்ததாக நாம் அறிகிறோம். ஆனால் தற்கால தலைமுறைகளும் சோதோம் கொமோரா பட்டணத்தை விட மோசமாக ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், நிவர்த்தியாக்கப்பட முடியாத இந்த அக்கிரமம் எங்கள் மேல் வராதிருப்பதாக என்று ஜெபிக்க வேண்டும். மாறுபாடுள்ள இந்த சந்ததியின் மீது தேவ நியாயத்தீர்ப்பு வருமுன் உண்மையான தேவ பிள்ளைகள் யாவரும் உபவாசித்து ஜெபித்து அழும்படி தேவ வசனம் நம்மை எச்சரிக்கின்றது. இன்று அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் உபவாச ஜெபத்தை அசட்டை செய்து விட்டுவிடுகிறார்கள். ஆகவே நம் மீதும் நம் தலைமுறை மீதும் தேவன் இரக்கமாயிருக்கும்படியாக நாம் விழித்தெழுந்து தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிப்போமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் தீர்க்கதரிசி சொல்லுவது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தை என்னிடத்தில் திருப்புங்கள். உபவாசம் என்பது வஸ்திரங்களை கிழிப்பது முகவாடலை போல அல்ல. உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். God bless you.